மீன் குழம்பு பெசல் தக்காளி நகரை. தக்காளிக்கு சின்ன வெங்காயம், தக்காளி. குழம்புக்கு வந்து புளிக்கரைசல், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம். உப்பு, தேவையான அளவு உப்பு. வெங்காயம் தக்காளி வணக்கியாச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். வந்து நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை போட போகிறோம். நான் அந்த ஆஸ்திரி நைட் 8:30 போனேன். போயிட்டு மறுபடியும் கையில் வைக்க மாதிரி போனேன். அன்றைக்கி பெயிண்டில் கொடுக்குறேன்னா மீன் பூரம் போட்டாச்சு. மீன் வந்து சும்மா ஒரு கொதி வந்தோடனே எடுத்தால் போதும். ஏன்னா இந்த மீன்லாம் வேகமாக வந்து வெந்துடும். மீன் குழம்பு தயார். வந்து நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை போட போகிறோம். நான் அந்த ஆஸ்திரி நைட் 8:30 போனேன். போயிட்டு மறுபடியும் கையில் வைக்க மாதிரி போனேன். அன்றைக்கி பெயிண்டில் கொடுக்குறேன்னா மீன் பூரம் போட்டாச்சு. மீன் வந்து சும்மா ஒரு கொதி வந்தோடனே எடுத்தால் போதும். ஏன்னா இந்த மீன்லாம் வேகமாக வந்து வெந்துடும். மீன் குழம்பு தயார். வந்து நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை போட போகிறோம். போகிறப்ப